ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டாப்பர் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பொது தமிழ் பார்த்துட்ருக்கோம். இது 2023 குரூப் 3ல் கேட்கப்பட்ட பொது தமிழ் வினாவிடை. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இயேசு காவியம் பாடியவர் கண்ணதாசன். அடுத்தது, கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன? முத்தையா. அடுத்தது, சாகித்ய அகாதமி விருது பெற்ற நாடக நூல் எதுன்னு பார்த்தோம்னா பிசிராந்தையர் நாடகம். இது சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்கு. பாரதிதாசன் எழுதிய நூல் தான் இது. அடுத்து, கிறிஸ்துவர்களின் தேவாரம் என்று அழைக்கப்படுவது இரட்சண்ய மனோகரம். கிறிஸ்துவர்களின் தேவாரம் என்று அழைக்கப்படுவது இரட்சண்ய மனோகரம். முதல் ஆழ்வார்களுள் ஒருவராக போற்றப்படுவர் யார்? பொய்கை ஆழ்வார். முதல் ஆழ்வார்களுள் ஒருவராக போற்றப்படுவர் பொய்கை ஆழ்வார். அடுத்து, தமிழகத்தில் ரசவாதிகள் என்று கருதப்படுபவர்கள் சித்தர்கள். அடுத்து, காளமேக புலவரின் இயற்பெயர் யாது? அது வரதன். அடுத்து, சினமான தீயறிவை புகைத்தலாலே திரிலோக நாயகனை சினந்து சொன்னாய். இப்பாடலில் அடியில் வரும் திரிலோக நாயகன் யாருன்னு பார்த்தோம்னா அது தருமன். அடுத்தது, சீராபுராணம் எத்தனை காண்டங்களை உடையது? அது 3 காண்டங்கள். அடுத்து, திருவிளையாடற் புராணம் என்னும் நூலை இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர். திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படுவது பெரிய புராணம். மாகால் இச்சொல்லிற்கான இலக்கண குறிப்பை எழுதுக. உரிச்சொற்றொடர். மாகால் இச்சொல்லிற்கான இலக்கண குறிப்பினை எழுதுக. இது உரிச்சொற்றொடர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சால, உரு, நனி, தவ, மா, படி, கட. கடி, பட இதெல்லாம் வந்துச்சுன்னா இது உரிச்சொற்றொடரில் வரும்னு. அடுத்து, குறுந்தொகை நூல் 401 பாக்களை உடையது. தொகுத்தவர் பூரிக்கோ. இதில் 2மே சரி. அடுத்து, பொருந்தாத இணையை காண்க. நசை அப்படின்னா விருப்பம், பிடினா ஆஞ்ஞானை, யானா ஒரு வகை மரம், பொலிக்கும் அப்படின்னா உரிக்கும். இதில் பொருந்தாத இணை பிடி அப்படிங்கிறதான். வேலம்னா தான் யான் யானை, பிடினா பெண் யானை. அடுத்தது, 10 வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் வள்ளலார். தேனினும் இனிய தீந்தமிழ் பணுவல்கள் 4000 பாடல்களை பாடி அருளியவர் 12 ஆழ்வார்கள். தேனினும் இனிய தீந்தமிழ் பணுவல்கள் 4000 பாடல்களை பாடி அருளியவர்கள் 12 ஆழ்வார்கள். சிறுபஞ்ச மூலம் என்பதில் பஞ்ச மூலம் என்பது எதனை குறிக்கிறதுன்னு பார்த்தோம்னா 5 வேர்கள். அடுத்தது, ஒப்புரவு என்பதன் பொருள் ஊருக்கு உதவுவது. ஒப்புரவு என்பதன் பொருள் ஊருக்கு உதவுவது. அடுத்து, பொருந்தி விடையை தேர்க. அவன், அவள், அவர் இதெல்லாம் பதிலீடு பெயர்கள். நாங்கள் முயற்சி செய்வோம் அப்படிங்கிறது உளப்படுத்தா தன்மை பன்மை. நாம் முயற்சி செய்வோம் அப்படிங்கிறது உளப்பாட்டு தன்மை பன்மை. நாங்கள், நாம் இது தன்மை பன்மை பெயர்கள். இன்னொரு தடவை பாருங்க. அவன், அவள், அவர் இதெல்லாம் பதிலீடு பெயர்கள். நாங்கள் முயற்சி செய்வோம் அப்படிங்கிறது உளப்படுத்தா தன்மை பன்மை. நாம் முயற்சி செய்வோம் அப்படிங்கிறது உளப்பாட்டு தன்மை பன்மை. நாங்கள், நாம் இது தன்மை பன்மை பெயர்கள். அடுத்து, பாசிலை பிரித்து எழுதுக. பசுமை கூட்டல் இலை. அடுத்து, அருந்துணை என்பதை பிரித்தெழுதுக. அருமை கூட்டல் துணை. பழையன கழித்தலும் புதியன புகுதலும். அடுத்தது, இதை பாருங்கள். 74வது கொஸ்டின். பழையன கழித்தலும் புதியன புகுதலும் அப்படிங்கிறது தான் 73வது கொஸ்டின். அடுத்தது, கீழ்காணும் வல்லினம் மிகா இடம் குறித்த கூற்றில் சரியான கூற்றை தேர்வு செய்க. எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது அப்படிங்கிறது சரியான விடை. ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக. ஸ்ட்ராம் அப்படின்னா அது புயல். டொர்னாடோ அப்படின்னா அது சூறாவளி. டெம்பஸ்ட் அப்படின்னா அது பெருங்காற்று. விரில்விண்ட் அப்படின்னா அது சுழல் காற்று. அடுத்து, பொருந்தாத இணையை கண்டறிக. மில்லட்ஸ் அப்படின்னா சிறுதானியம், கரெக்டு தான். ஹெர்ப்ஸ் அப்படின்னா மூலிகை. ஆன்டிபயோட்டிக்னா நுண்ணுயிர் முறி. ஜீன்னா அது பக்க விளைவு அப்படிங்கிறது தான் தவறான விடை. சைடு எஃபெக்ட்னா தான் பக்க விளைவு.
அடுத்து நிறுத்தல் என்ற சொல்லின் வேர் சொல்லை தேர்வு செய்க, அது நிறுத்து. அடுத்து மயங்கிய சரியான வேர் சொல்லை தேர்ந்தெடுத்தெழுதுக, மயங்கு. சூல் என்னும் வேர் சொல்லின் வினையாளனின் பெயரை தேர்ந்தெடுத்தெழுதுக, சூழ்வார். சூல் என்னும் வேர் சொல்லின் வினையாளனின் பெயர்களை தேர்ந்தெடுத்தெழுதுக, சூழ்வார். அடுத்து நட என்ற வேர் சொல்லின் தொழில் பெயரை அறிக, நடத்தல். அடுத்து சரியான வரிசை முறையில் சொற்கள் அமைந்துள்ள தொடரினை தேர்ந்தெடுத்தெழுதுக, ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு அப்படிங்கிறதான் சரியான விடை. கொடுக்கப்பட்ட சொற்களில் தொழில் பெயரை எழுதுக, படித்தல் அப்படிங்கிறதான் தொழில் பெயர். இதில் பாருங்கள், தொழில் பெயருக்கும் ஒரு விதமான இதை வச்சு அறிஞ்சிக்கலாம். ஒரு விதமான சொற்களை வச்சு அது என்னென்னு பார்த்தோம்னா, கடைசீட்டில் அல், தல், அம், ஐ, கை இதில் முடிஞ்சதுன்னா இது தொழிற்பெயர்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது மார்கழி பெயர் சொல் வகையினை கண்டறிக, அது காலப்பெயர். அடுத்தது 84 தொடர்களில் பொருத்தமானவற்றை எழுதுக. உணர்ச்சி தொடர் பார்க்க வந்தான், வினா தொடர் கேட்டவன் யார், கட்டளை தொடர் தண்டனை கொடுங்கள், பிறவினை தொடர் எவ்வளவு உயரமான மரம். இதில் பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்காங்க. 2, 3 மட்டும்தான் சரி. வினா தொடர்னு பார்த்தோம்னா கேள்விக்குறி வந்தாவே இது வினா தொடர் தான். அதனால் கேட்டவன் யார் அப்படிங்கிறது வினா தொடர், கேள்வி கேட்குற மாரி கட்டளை தொடர் தண்டனை கொடுங்கள் அப்படிங்கிறது. அடுத்து எவ்வகை வாக்கியம் என அறிக, பந்து உருண்டது என்பது எவ்வகை வாக்கியம் என அறிக, அது தன்வினை வாக்கியம். பிறவினை சொற்களை கண்டறிக. உருட்டினான், பயின்றான், பயிற்றுவித்தான், ஆடினாள். இதில் பிறவினை சொற்கள் என்னென்னு பார்த்தோம்னா 1, 3, அதாவது உருட்டினான்னும் பயிற்றுவித்தான் அப்படிங்கிறதும் சரி. அடுத்து இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார், இது எவ்வகை வாக்கியம், அது செய்வினை வாக்கியம். அடுத்து குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா பழமொழிக்குரிய பொருள் கவலை இல்லாமல் இருத்தல். அடுத்து பழமொழியை நிறைவு செய்க. குடல் கூழுக்கு அழுவுதாம், கொண்டை பூவுக்கு அழுவுதாம். இதை எப்படி சொல்லணும்னா, குடல் கூழுக்கு அழுவுதாம், கொண்டை பூவுக்கு அழுவுதாம், அப்படி தான் சொல்லணும். அடுத்தது நூலக விதிகளை உருவாக்கியவரை குறிப்பிடு. முனைவர் ரா அரங்கநாதன் அப்படிங்கிறதான் சரியான விடை. இவருடைய பிறந்த நாள், அதாவது போன ஜூலை 24 கேட்கப்பட்ட குரூப் 4 கொஸ்டினில் இவரோட பிறந்தநாள் கேட்டிருப்பாங்க. அதாவது இந்தியவின் நூலக தினம் எப்படின்னு, அது ஆகஸ்ட் 9. தாய்நாடு என்னும் பெயர் தாய்மொழியை கொண்டே பிறந்தது என்ற சிந்தனை கருத்தை கூறியவர் திருவிக்கா. அடுத்து தில்லையடி வள்ளியம்மை மாளிகை என்று பெயர் சூட்டி வள்ளியம்மையை பெருமைப்படுத்திய கூட்டுறவு சங்கம் தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம். தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் மூவலூர் ராமாமிர்தம். அடுத்து வரிது நிலைய காயமும் என்ற வானத்தில் காற்றில்லா பகுதியை கூறும் நூல் புறநானூறு. வரிது நிலைய காயமும் என வானத்தில் காற்றில்லா பகுதியை கூறும் நூல் புறநானூறு. உருமிடத்துதவா உவர் நிலம் என நிலத்தின் தன்மையை கூறும் நூல், அதுவும் புறநானூறு தான். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்றவர் யார், அது ஔவையார். இறந்தவரை பற்றி பாடும் இசைக்கலை எது, அது ஒப்பாரி. அடுத்தது பொறுத்துக. சிவப்பு ரிக்ஷா, அது ஜானகிராமன் எழுந்த நூல். அடுத்தது சக்கரவாகம் அப்படிங்கிறது சிதம்பர சுப்பிரமணியம். ஜனனி அப்படிங்கிறது லாசா ராமாமிருதம். திரிபுரம் அப்படிங்கிறது அழகிரிசாமி எழுதின நூல். அடுத்து சரியான தொடர்களை தேர்ந்தெடுக்க. பகைவர்களின் ஆணிரையை கவரச் செல்லும் போது ஆட்கோட்பறையை முழங்குவர். அடுத்து சமய சடங்குகளின் போதும் கோவில் திருவிழாக்களிலும் சங்கு முழங்கும் வழக்கம் உண்டு. விலங்கு தோலினால் செய்து பலாமரப்பட்டையில் கட்டப்படும் கருவி திமிலை. அடுத்தது பறையை பாண்டில் எனவும் அழைப்பர். இதில் 1, 2 மட்டும்தான் சரி, 3, 4 தவறு. அடுத்து தமிழை ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டுமென விரும்பி யாருக்கு மூவா கடிதம் எழுதினார்னு பார்த்தோம்னா தம்பிக்கு. ஞாபகம் வச்சிங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத
கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்த வீடியோவில் திருத்திக்க பார்க்க முடியும். நன்றி.